அட்டகாசமான சுவையில் இட்லி தோசைக்கு 3 விதமான சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோங்க. உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்பவே சுலபமான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இட்லிக்கு இது போல் ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார். குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. பருப்பு நல்லா வெந்து வரட்டும். ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீம் இறங்கணுன்னு பாருங்கள். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. மத்து இல்லை மேஷர் வச்சு இது போல் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போது இது தனியாக இருக்கட்டும். அடுத்து மிக்சர் ஜாரில் 2 நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க, கட் பண்ணிவிட்டு. அடுத்து காரத்துக்கு 6 வரமிளகாவை சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, குறப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீல நீளமாக இலையாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சாம்பார் தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 3 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடுகு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க. மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ கம்மியாகவோ அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வந்த பிறகு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்ததும் அடிப்பிடிக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வெந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிக்கரைசல் தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளிக்கரைசல் அதிகமாக சேர்த்துட வேண்டாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுமானது. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் ஆறி வரும்போது ரொம்ப திக்காகுங்க, அதுக்கு எது போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதி வந்துச்சுனாலே போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு கிடையாது. இப்போ பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லியை தூவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னமும் அதிகமாக ஆகும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சாம்பார் ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்ததான் இட்லி தோசைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சாம்பார் ரெசிபிங்க. எந்த ஒரு மாவும் சேர்க்காமல் திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம இந்த சாம்பார் செய்ய போகிறோம். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். 3/4 கப் அளவுக்கு குக்கரில் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா ஈஸியாக குழஞ்சி வெந்து வரும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். இது கூடவே ஒரு 400 ml அளவுக்கு, அதாவது பருப்பெல்லாம் நல்லா மூழ்கி வர அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சுடுங்க. ஒரு 4-5 விசில் வரட்டும். பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது லேசாக கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கூட நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா இது போல் மத்து இல்லை மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்ததான் ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துருக்கேங்க. மாவு பச்சரிசி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்து 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு இது சரியாக இருக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்து விட்டுக்கோங்க. மசாலா கருகிடக்கூடாதுங்க, கருகி போச்சுன்னா டேஸ்ட்டு மாறி போயிடும். மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்ட பிறகு இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க.
ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு முதல்ல இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது போல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 வரமிளகாவும் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. சாம்பார் ஆறி போகும்போது இன்னும் கெட்டியாகும். அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்னொரு கப் கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கலந்து விடும்போதே தெரியும் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இப்போ இருக்குது. இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு 100 ml அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துருக்கேன். ரொம்ப திக்கான புளி கரைசல் சேர்த்துற வேண்டாம், புளிப்பு அதிகமாகிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. கொதி வந்த பிறகு பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்ததான் இட்லி தோசைக்கு ஒரு மசாலா சாம்பார். இது என்னோடய ஃபேவரெட்டும் கூட. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சீக்கிரம் வெந்து வராது, அதனால் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி வச்சுருங்க. ஒரு 5 விசில் வரட்டும். பருப்பு நல்லா வெந்து வரணும். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2-3 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நல்ல மெல்லிசாக நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து காரத்துக்கு 5 பச்சை மிளகாங்க. சாம்பாருக்கு நம்ம பச்சை மிளகா தான் காரத்துக்கு கொடுக்க போகிறோம், அதனால் அதுக்கேற்றது போல் நீங்கள் கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. நான் 5 பச்சை மிளகாவை இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா நிறம் மாறி இது போல் வதங்கி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 2 நல்ல பழுத்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. தக்காளி சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். மத்தியில் மேஷர் வச்சு இது போல் கடைஞ்சி விட்டுக்கோங்க. 30 நிமிஷம் நம்ம பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கதால நல்லா வெந்து வந்திருக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ மசாலாலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாரும் ஆறி போகும்போது கெட்டியாகுங்க. அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க. 3 வகையான பருப்பு சேர்த்துருக்கதால சட்டுன்னு அடிப்பிடிக்கும். இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலாலாம் நல்லா வெந்து வந்து ரொம்ப வாசனை கம்மன்னு வருங்க இந்த சாம்பாருக்கு. அதுக்கு நல்லா இது மசாலா சாம்பார்னு சொல்கிறோம். பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டே இருக்குங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எந்த சாம்பார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.